நாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. கோவை சிவசக்தி ஜோதிடர். கற்பூர ஆராதனை காமிக்கும் போது கண்ணை மூடிட்டு வணங்கலாமா இல்லை திறந்து வச்சு போட்டு வணங்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கா. அப்படிங்க, கண்டு கொண்டு கண் இணைகளை இணைத்து கழிக்கும் நாளே என்றும் குலசேகரர் கற்பூர ஆராத்தியை தீபமாக காட்டுவது நன்றாக தரிசனமாக வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போது கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் என்றால் என்ன பயன்? கர்ப்ப கிரகம் இருளோட்டமாக இருக்கும் அல்லவா? அதுபோல தான் கற்பூரம் காண்பிக்கும் போது பகவானை நன்றாக சேவிக்கணுங்க. பொதுவாக ஒரு கோயிலில் நீங்கள் சாமி கும்பிட போகிறீங்கன்னா தீப ஆராதனை பார்க்கும்போது அது கடவுளை கண்குளிர பார்க்கணுங்க. ஒரு தீப ஒளியில், அதாவது லைட்டு போடாமல் ஒரு தீப ஒளியில் கடவுளை பார்க்குறது தாங்க உங்களுக்கு பெரும் கொடுப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அது செஞ்சு போடுங்க. அதே போல் அப்போது கண்ணை மூடிக்கொண்டு கடவுளை நம்ம தரிசனம் பண்ணுறது எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. கண்ணு திறந்து போட்டு கடவுளை கும்பிடுங்க. ஸோ வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்றத உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.